மிட்சுபிஷி சிடியால பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் வாங்கி வச்சிருக்காருங்க. ப்ரோ நீங்கள் எப்படி ஸ்பேர் சோர்ஸ் பண்ணுறீங்க? சிடியாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ப்ரோ சிடியா மெயினாக கலெக்ட் பண்ணுற ரீசன் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி. அந்த மாதிரி ஸ்பேர் கிடைக்காது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்பேர்லாம் கிடைக்குது, கரெக்டான இடத்த அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக ஸ்பேர்லாம் ஈஸியாக கிடைக்கும். எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை. அதாவது ரொம்ப சென்சாரு ECU இந்த மாதிரி மட்டும்தான் கஷ்டம், மற்றபடி வேரண்டார்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஓகே ப்ரோ இப்போ ஒரு டொயோட்டாவில் ஒரு பிடிச்சிருந்தாலுமே இப்போ ஃபார்ச்சுனர் வச்சுருப்பாங்க, அதுலேயே சின்ன கார் வச்சுருப்பாங்க, மிக்ஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ மிட்சுபிஷியில் நிறைய கார்ஸ் இருக்குது, பர்டிகுலராக இப்போ சிடியாவே 3 கார் இருக்குது. ஸோ 3 கார் வச்சிருக்க ரீசன் என்ன? கலர் தான் ப்ரோ. இது பேர்ல் ஒயிட்டு, ஸோ இது ஒயின் ரெட்டு, அது மெரூனு. ஸோ இப்போ எல்லோ மட்டும் ஆட் பண்ணோம், தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நல்லா வீல்ஸ் நல்லா மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் உங்ககிட்ட சிடியா கார் இருக்குது, சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஜித் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கார் எதுவுமே சேல் இல்லை, இவரோட காரு. ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் வீடியோ நான் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சிடியா வாங்கணும் தேடிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.